அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதா. நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ மத்தியில் இருக்கிற 2 பெரிய தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சி அமைச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு வராங்க. அதை அவங்களால இது வரைக்கும் முடியல. இப்போ அவங்க ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வளம் தான் காரணம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம். தமிழ்நாடு வந்து இந்தியாவில் 2வது மிகப்பெரிய பொருளாதார மாநிலம். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்தினுடைய ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, ஜிடிபினா வந்து உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷத்தில் அந்த இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டுடைய ஜிடிபி அப்படின்னா இதில் நடக்கக்கூடிய உற்பத்தி, சேவை மற்றும் விவசாயம், இதில் கிடைக்கக்கூடிய பண மதிப்பு, இதுதான் நம்ம வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய இந்த வருஷம் ஜிடிபின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோனா 15,96,000 கோடி ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா. இதே வந்து அடுத்த வருஷம் 21 லட்சம் கோடியாக இருக்கும்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்களுடைய கணிப்புகள் சொல்லுது. இதில் பார்த்திங்கன்னா, இதில் எந்தெந்த துறைகளுக்கு எத்தனை % ஜிடிபி கொடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதிகப்படியாக பார்த்திங்கன்னா சர்வீசஸ் தான். சர்வீசஸ் 45%, மேனுஃபேக்சரிங் 34%, விவசாயம் 21%. இப்போ சர்வீஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பொருளை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியது அனைத்துமே சர்வீஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், இல்லை இந்த ஓலா, ஊபர், சொமேட்டோ, இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது, மக்களுக்கு பொருளை எடுத்து கொண்டு சேர்க்கக்கூடிய அனைத்துமே வந்து சர்வீஸ் தான். அதனால தான் சர்வீஸ் வந்து 45% இந்த ஜிடிபியில் பங்களிக்குது. மேனுஃபேக்சரிங் 34%, விவசாயம் 21% இதில் பங்கு வகிக்குது, மொத்தம் 100%. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 52%. இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா 29.9%. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா 14.9% ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம், அதாவது ஒரு நபரினுடைய, அதாவது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு நபரினுடைய ஒரு வருஷத்துக்கான வருமானம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1,66,934 ரூபாய். இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய ஏற்றுமதி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 2,05,000 கோடி ரூபாய் இந்த வருஷத்தில் ஏற்றுமதி ஆகிருக்கிற பொருட்கள். அதாவது ஏற்றுமதி வந்து எந்தெந்த நாடுகள் வந்து நம்மளுக்கு மெயின் எக்ஸ்போர்ட் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா, யூஎஸ், யூரோப், ஜப்பான், சைனா, ரஷ்யா, சிங்கப்பூர், யுஏஇ, மலேசியா, ஸ்ரீலங்கா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மெயின் எக்ஸ்போர்ட் பார்ட்னராக இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன பொருட்கள் வந்து நம்மளுக்கு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸ், மொபைல், சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், அரமன்ஸ்னால் போர் தடவாளங்கள், லோகோமோட்டிவ்னால் அந்த ட்ரெயின் இன்ஜின் சொல்லுவாங்கள்ல, அது லோகோமோட்டிவ், மிஷினரி, ஸ்டீல், அலுமினியம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்யூப்மெண்ட், டயர்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஃபுட்வேர், லெதர், கெமிக்கல், சிமெண்ட், பிளாஸ்டிக், டாய்ஸ், ஃபுட்டு, சீஃபுட், காய்கறிகள், பழங்கள், டீ அண்ட் காஃபி, இவை அனைத்தும் தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு. இப்போ எஃப்டி ஸ்டாக் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 25,049 கோடி ரூபாய்கள் இந்த வருஷத்தில். அது மட்டும் இல்லாமல் நம்ம பப்ளிக் டெட், அதாவது பொதுமக்கள் கடன், அதாவது கவர்மெண்ட்டுக்கு உள்ள கடன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3.55 லட்சம் கோடி, அதாவது 3,55,000 கோடி
இது மட்டும் இல்லை, வேர்ல்டு பேங்க்லேருந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய ஃபண்டு வரும், கடன் வாங்குவாங்க. இதை பற்றி நான் வந்து வர வீடியோக்களில் போடுறேன். இப்போ எதுக்காக இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடுங்கிறது வந்து இவ்வளவு ஒரு வளமான செழிப்பான ஒரு ஸ்டேட். இது இவ்வளவு வளமான நாடு நம்ம தமிழ்நாடு. ஆனால் இன்னமும் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க. ஒரு 10,000 20,000 கடன் கொடுக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. என்ன அதாவது இது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சரியான ஒரு தலைமை இதுவரை அமையாது மட்டுமே காரணம். அதாவது மக்களை பற்றி சிந்திக்கிற, மக்களுக்காக நல்லது செய்கிற ஒரு தலைமை ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா, தமிழ்நாடு 10 வருஷத்தில் சிங்கப்பூர் மாதிரி ஆகிடும். நம்ம தமிழ்நாடு 10 வருஷம் போது அதிகமாகலாம் வேணாம், அதிகபட்சமாக போனால் ஒரு 15 வருஷம். அதான் கண்டிப்பாக சிங்கப்பூர் மாதிரி ஆகும். அனைத்து மக்களுக்கும் அனைத்துமே கிடைக்கும். இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் வந்து வெளியிடுறேன். அதாவது வேர்ல்டு பேங்க்கில் நம்மளுக்கு எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வருது, கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த துறையிலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது, இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.